2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த அறிமுக இயக்குனர்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் முதலாவதாக பார்க்க இருக்கிற படத்துக்கான இயக்குனர் வந்து அயோத்தி. அயோத்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்து உண்மை சம்பவத்தை பின்னணியாக கொண்டு தாங்க எடுக்கப்பட்டிருக்கு. அறிமுக இயக்குனர் மந்திரமூர்த்தி டைரக்ஷன் பண்ண இந்த படம் மதத்தை தாண்டி மனிதத்தை உணர்த்துகிற வகையில் கதை வந்து எழுதப்பட்டிருக்கு. சமீபத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நடிகர் சசிகுமாருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், ஒரு கம்பேக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டாட்டா. நடிகர் கவினுக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய படம்னா டாட்டா தான். வாழ்க்கையில் பொறுப்பு இல்லாமல் சுற்றுற ஒரு கதாநாயகன் தந்தையானதுக்கு பின்னாடி அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய நாடி துடிப்பை அறிந்து அவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே சிறப்பாக கொடுத்துருந்தார் அறிமுக இயக்குனர் கணேஷ் கே பாபு. அடுத்து வந்து போர் தொழில். ராட்சசன் படத்துக்கு பின்னாடி கோலிவுட்டில் வெளியான ஒரு சிறந்த கிரைம் த்ரில்லர் படம்னா போர் தொழில் தான். இதில் வந்து காவல் அதிகாரிகளாக சரத்குமாரும் அசோக் செல்வனும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜா வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அடுத்து வந்து குட் நைட். எல்லா மனிதர்களும் தூங்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க கொரட்டை. இந்த கொரட்டையை மையமாக வச்சு உணர்வு பூர்வமான ஒரு படத்தை கொடுத்துருந்தார் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன். படத்தோட நாயகன் மணிகண்டன் வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அடுத்து வந்து யாத்திசை. பொன்னியின் செல்வன் படம் வெளியான நேரத்தில் திரைக்கு வந்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் தான் யாத்திசை. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களுடைய வரலாற்றை மையமாக கொண்டு தமிழில் முதல்ல இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தரணி ராஜேந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து கொய்கோ. குடியிருந்த கோயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய சுருக்கம் தாங்க கொய்கோ. இதில் வந்து யோகி பாபு, விதார்த் இவங்க 2 பேரும் முதன்மையான கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. யதார்த்தமான கதையை கிராமத்தோட பின்னணியில் கலகலப்பாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காரு இயக்குனர் அருண் செலியன். அடுத்து வந்து பார்க்கிங். ஒரு பார்க்கிங் பண்ணுற இடத்துக்காண்டி 2 ஆண்களுக்கு மத்தியில் எழக்கூடிய ஈகோ பிரச்சனையை தான் இந்த படத்துக்கான கதை. இதில் வந்து ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் 2 பேரும் அசத்தலான நடிப்பை வந்து தந்திருக்காங்க. ஒரு சின்ன ஈகோவில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த படம் மூலமாக காமிச்சிருந்தாரு. அடுத்து வந்து கிடா. தீபாவளி பண்டிகையை பேரனோட கொண்டாட நினைக்கிற தாத்தா தன்னுடைய பேரனுக்கு அவர் ஆசைப்படுற ஒரு புத்தாடையை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் போராடுறாரு. இந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பார் அறிமுக இயக்குனர் ரா வெங்கட். இந்த படத்தில் பூ ராமு மற்றும் காளி வெங்கட் முதன்மையான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற படம் வந்து 1000 பொற்காசுகள். வீட்டோட பின்புறத்தில் கழிவறை கட்டுறதுக்காண்டி குழி தோண்டும் போது ஒரு 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு புதையல் கிடைக்குது. இந்த புதையலை வீட்டோட உரிமையாளரான சரவணனும் அவருடைய மருமகன் விதார்த்தும் வந்து அரசுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் சொந்தமாக்கிக்கிறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துக்கான கதை. இந்த கதையை ரொம்ப நகைச்சுவை கலந்து சொல்லியிருப்பார் அறிமுக இயக்குனர் ரவி முருகையா. இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.